அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை என அனைத்தையும் மீட்பேன் என இபிஎஸ் வாக்குறுதியை அளித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழக முதலமைச்சரை கண்டித்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவர் மீது வைத்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் 4 ஆண்டுகள் ஆட்சியில் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாத முதலமைச்சர் போட்டோ ஷூட் மேடை போட்டு அரசு விழா என்ற பெயரில் அரசியல் பேசுகிறார், அதிமுகவை பற்றியே புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று கூறியிருக்கிறார். மேலும் அந்த வரிசையில் இன்று திருப்பத்தூரில் பேசியுள்ள முதலமைச்சர் அண்ணா பெயரை அதிமுக அடமானம் வைத்துவிட்டது என்கிறார். அண்ணா பெயரை உச்சரிக்க கருணாநிதியின் மகனுக்கும் திமுகவுக்கும் கொஞ்சமாவது அருகதை இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் அண்ணா இதயம் அண்ணா என்று கண்ணீர் வடித்த கையோடு அவர் கொள்கையை குழி தோண்டி புதைத்து அண்ணாவின் கட்சியையும் ஆட்சியையும் கபலீகரம் செய்து குடும்ப கொள்கையின் கூடாரமாக திமுகவை கருணாநிதி மாற்றியதன் விளைவாக அண்ணாவின் கொள்கை விளிம்பிகளை நெஞ்சில் ஏந்திய அவரின் இதயக்கனி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக என்றும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஒரு நாள் ஒரு நொடி கூட எங்கள் பெயரிலும் கொடியிலும் மட்டுமல்ல எங்கள் குருதியிலும் குடியிருக்கும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய அவர் அண்ணாவின் கொள்கைகளுக்கு மாறாக குடும்ப ஆட்சி நடத்தி கொண்டு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மட்டுமே கொள்கையாக கொண்டிருக்கும் முதலமைச்சருக்கெல்லாம் எங்களுக்கு பெரியார் அண்ணாவை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று வானத்திற்கும் பூமிக்கும் முழங்கும் முதலமைச்சர் கடந்த 1999 முதல் 2004 காலகட்டத்தில் மத்தியில் பதவி சுகத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் தெரியாதா, யாரை ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள் என்று முதலமைச்சரை நோக்கி கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் கச்சத்தீவு முதல் காவிரி வரை தமிழ்நாட்டை அதன் உரிமைகளை அடகு வைக்க துணிவதும் திமுக தான் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தன்மானமிக்க தமிழ்நாட்டு மக்கள் பகல் வேஷம் கட்சியாக திமுகவை 2026 நிச்சயம் விரட்டி அடிப்பார்கள் என்றும் திமுகவால் பறிபோன தமிழ்நாட்டின் அமைதி, வளம், வளர்ச்சி, மாநில உரிமை என அனைத்தையும் நான் மீட்டு தருவேன் என்றும் உறுதியாக கூறியிருக்கிறார். மேலும் இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அளிக்கும் 2026 தேர்தலுக்கான முதல் வாக்குறுதி என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.